கரெக்டாக ஒரு 2014 அப்போ தான் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இந்த ரொம்ப மேற்படிப்பெல்லாம் படித்து முடித்தவங்க எப்படி ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் வந்து நான் இருந்தேன், எல்லாம் படித்து முடித்த மாதிரி. ஏன்னா நான் 10th பாஸ் பண்ணதே எனக்கு ரொம்பவே அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பூரிப்பில் நான் வந்து இருந்தேன். அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நான் எந்த அவேர்னஸும் இல்லாமல் நான் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கேன். கடைசியில் டைம்லாம் ஓடிடுச்சு. எனக்கு எந்த ஸ்கூல்லையும் கடைசியில் சீட்டு கிடைக்கல. ஏன்னா நான் ட்ரை பண்ணல, ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நான் கொக்கோ பிளேயராக இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. அந்த ஒரு வாய்ப்பு மூலிமா எனக்கு இன்னொரு ஸ்கூலில் வந்து கிடச்சிது அட்மிஷனு. கிடச்சப்போ கூட்டிகிட்டு போனாங்க. அப்பா ஜாலிடா, இந்த ஸ்கூல்லேயும் நம்ம வந்து விளாட்லாம், இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போனேன். போய் ஒரு வாரம் இருக்கும். அந்த கேப்பில் நான் வந்து ஒரு டிப்ளமோ காலேஜ் வேறு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். வந்தா வரட்டும் அப்படின்னு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா இங்கே சேர்ந்த ஒரு வாரத்துலேயே வந்து அது வந்து கிடச்சிருச்சு. அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, டேய் இது நீ இதை படித்து +1 +2 படித்து காலேஜ் ஒரு 4 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வேலை கிடச்சி போகிறதுக்கு டைம் ஆகும், டிப்ளமோ படிச்சிங்கன்னா 3 வருஷத்தில் வேலைக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஸ்கேம் ஆகிருப்பாங்க இந்த ஒரு டைலாக்னால். அதில் ஒருத்தன் நான். சரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போனேன். போயிட்டுருக்கும்போது போனேன்னு சொல்ல முடியாது, சேர்த்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் போகாமல் நிறையா பங்க் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் இருந்தனால அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் வரைக்கும் பார்த்தாங்க, ஒரு கட்டத்தில் என்னை நிறுத்திட்டாங்க, டிபார் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒரு 4th செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு முன்னத்த நாள், தம்பி உனக்கு ஹால் டிக்கெட்லாம் தர முடியாது, உனக்கு இவ்வளோ தான் அட்டனன்ஸு, ஃபஸ்ட் இயர்லேயே உன்னை வந்து தூக்கியிருக்கணும், இப்போ வந்து உனக்கு சான்ஸே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓமை கார்டு என்னடா இதுலேயும் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரில, பயங்கரமாக திட்டினாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் திண்டமாக தான் உட்காந்துருந்தேன். அந்த வயசுலேயே ஒரு டீன் தான் அப்போ நான். அப்போவே வந்து சும்மா திண்டமாக உட்காரக்கு எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்துச்சு. ஐயோ என்னடா நம்ம கூட இருக்கவங்களாம் படிக்கிறானுங்க, ஏதோ பண்ணுறானுங்க, அட்லீஸ்ட் ஸ்கூலு காலேஜ் ஏதோ போகிறானுங்க, நம்ம சும்மாவே இருக்குமே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருந்தேன். சின்னதாக மினிமலாக ஒரு சேலரி அது மாதிரி ஒரு வேலைக்கு கூட நான் போயிட்டுருந்தேன். போயிட்டு அப்படியே இருந்தப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு குழப்பத்திலே சுற்றிட்டு இருந்தேன். எந்த வித பயமும் இல்லாமல் அப்படியே வந்து பயம் இல்லாமல் குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேருமே என் மூலிமா கனெக்ட் ஆனாங்க. அதில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு வந்து போய், இந்த மாதிரி இவன் வீட்டில் சும்மா தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கான், நீ தான் டான்ஸ்லாம் ஆடுவியடா, அவனும் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, நீ வந்து அவனை கூப்பிட்டுப்பாரு, சும்மா தான் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து உடனே என்னை அடுத்த நாள் கான்டாக்ட் பண்ணி, இது மாதிரி நான் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறேன்டா, நீ வா வந்து உன்னையும் சேர்த்து விடுறேன் அப்படின்னா. சரி நம்மளுக்கு என்ன கலெக்டர் வேலையாக இருக்குது, சும்மா தான் இருக்க போகிறோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு நாள் போனேன், 2 நாள் போனேன், ஒரு வாரம் போனேன். போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா, ஏன்னா நம்ம சும்மாவே இருந்துட்டு அந்த மூளைக்கு வேலை கொடுக்காமல் இருந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக கற்றுக்கணுன்னே ரொம்ப எக்ஸைட்டடு ஆஸ் வெல் அஸ் ஒரு ரொம்ப டிசிப்ளின் வந்துருச்சு எனக்கு. அந்த ஒரு டிபார் ஐடி எப்படி காலத்தை வந்து வீணடிச்சிட்டு இருந்தேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மாறிட்டேன். ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைமையும் யூஸ் பண்ணி கற்றுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பண்ணிட்டே இருந்தேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நீ வந்து டான்ஸ்லாம் ஓகே தான், டான்ஸ்னு ஆடிட்டு இருக்க, இவ்வளோ நாளுக்கு இதாக பண்ணுவேன், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் காலேஜ் படிக்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டிப்ளமோ காலேஜ் வந்து சேர்றேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறேன். படித்து என்னோடய நல்ல நேரம் வந்து மறுபடியும் 3rd இயரில் வந்து இது பண்ணிட்டாங்க, லாக்டவுன் வந்துருச்சு. அதனால் எக்ஸாம்லாம் வந்து இதிலே வந்து எழுதிட்டோம், வீட்டிலே எழுதி பாஸ் ஆயாச்சு. அப்படி ஆனதுனால மட்டும் தான் நான் பாஸ் ஆனேன். அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன். என்னோடய கோல் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த 3 வருஷம் முடிகிறதுக்குள்ளே இந்த டான்ஸில் என்னால் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும், ஏதோ ஒரு காசு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கோலில் தான் வந்து சேர்ந்தேன். அது ஆக்சுவலாக வந்து அந்த கோலை சக்சீட் ஆக முடியல என்னால். 3 வருஷம் வந்து செல்ஃப் க்ரோத் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து பிடிச்சது டான்ஸ் ஆடுறது எல்லாத்துக்கும் பிடிச்சது வீட்டில். ஆனால் அதிலேருந்து எதையும் என்னால் பண்ண முடியல. சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து டெவலப் பண்ணிக்க தெரியல எனக்கு.
அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு கடினமான ஒரு வேலைக்கு போயிட்டுருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போயிட்டுருந்தேன். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எவ்வளோ நாளைக்கு அதை பண்ண முடியுங்கிற ஒரு பயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மேஜிக்கல் டே மாதிரி அது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலில் தான் வந்து எந்திரிக்கிறேன். ஒரு கால் வருது. எழுந்திரிச்சா இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது இங்கே. ஒரு டான்ஸ் டீச்சராக வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க டான்ஸ் டீச்சரை. உன்னால் முடிஞ்சால் அட்டன் பண்ணு அப்படின்னா, அதுக்கு தான் காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டக்குன்னு கிளம்பி டைமுக்கு போயிட்டேன். போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆட சொன்னாங்க, இது பண்ண சொன்னாங்க. பார்த்தா எடுத்துட்டாங்க. என்னடா ஒரு நாளில் வந்து நம்ம பயந்துட்டு இருந்த லைஃப் வந்து ஒரு நாளில் ஒரு ஃபோன் காலில் வந்து சேஞ்ச் ஆகிருச்சா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபோன் கால் வந்தது வந்து என்னோடய டீச்சர், என்னோடய டான்ஸ் டீச்சர்கிட்ட இருந்து தான். அவர் ஒரு தேவதூதனாக இருந்து இந்த ஸ்டோரியிலே நிறைய தேவதூதன்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னது, அவன் வந்து என்னை சேர்த்தி விட்டது, இவர் எனக்கு கால் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய தேவதூதன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எதில் விட்டேன், அந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப என்னால் நம்பவே முடியல. என்னடா இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு ஏதோ ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து ஏதோ ஒரு நடந்துருச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்க இதில் இருக்க சோர்ஸஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ராடராக யோசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. விஜய், நீ இனிமேல் வந்து இதுதான் உன் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத அளவுக்கு மைண்டே வந்து ஏற்றுக்குச்சு. அதை வீட்லேயும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போஸ் பண்ணதில்லை, பட் ஸ்டில் அவங்களுக்கு இருந்த பயம் அட்லீஸ்ட் உடஞ்சிது. இதனால் இது பண்ண முடியுது, சொந்தமாக ஏதோ கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் நம்ம தெளிவாக பார்த்தோம்னா, அந்த ஸ்கூல்லேருந்து நான் ட்ராப் ஆஃப் ஆகும்போது என்னடா ஒரு ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம், இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் இங்கே சேர்த்துறாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் தான் வந்தேன். வந்து இங்கே சேர்ந்துட்டு இங்கே ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். நிற்கணும்னு இருந்திருக்கு ஆக்சுவலாக. அதுலேருந்து நான் ட்ராப் ஆஃப் ஆனதுனால தான் வந்து டான்ஸே வந்து என்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அது இல்லாமல் கூட இருக்கலாம், மூடத்தனமாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் நம்புறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. அப்படி நம்பும்போது எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. அதனால நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிற எல்லா ஒரு கெட்டதுலேயும் வந்து ஏதோ ஒரு பெரிய நல்லது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு எல்லோரும் பாதாளலாம். ஆனால் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு அதை விட பெட்டரான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பியே ஆகணும். அது வந்து ரொம்ப உண்மை. இதை என்னோடய ரியல் இன்சிடெண்ட்டை வந்து இதை நான் ரிவீல் பண்ணுங்கிறதுனால சொல்லலை. இதை சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக சொல்ல முடியும் அப்படிங்கிறனால இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொன்னேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணுற, நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணுற ஒரு மொமெண்ட் இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு செகண்ட் யோசிச்சு, ஆமாம்ல இந்த மாதிரி நடந்துன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தோம். ஆனால் அதனால தான் இது வந்து ஒரு இப்போ பண்ணிகிட்ருக்க விஷயம் வந்து நடந்திருக்கு. குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற வேலைக்கு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்போம். நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண வந்து ஏதோ ஒரு ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்போம். ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இருப்போம். ஸ்மைல் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிக்கிறேன். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், இட்ஸ் ஃபார் அ குட் ரீசன். அது உங்களுக்குன்னு இருந்தால் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு இல்லைன்னா அதை விட நல்லதாக உங்களுக்கு வந்து காத்துன்னு இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புங்க. ஸோ பிளாக் டீயோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.